உங்களுடைய அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்ன கேட்டா எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சலும் அவரை கேளுங்க. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. மத்திய அரசிலே ஒரு சிறந்த பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் இருக்க, இந்தியாவிலே இருக்கிறார் என்று வரலாற்றை படைத்திருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், இந்த எல்லை கோட்டிலே நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்கள்தான் காரணம் என்பதை நான் நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் முகம் சுளிக்கின்ற அளவுக்கு வார்த்தைகளை நான் அள்ளி வீசியதில்லை. சில பேர் கூட இடத்திலே சொல்வார், கடுமையான வார்த்தை நீ ஏன் பேசவில்லை என்பார். பேசுங்கள், அதற்கு தனியாக 2 பேர் இருக்கிறார் என்று சொல்வேன். பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் காலையில் இருந்தால் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கேன். நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. ஏன் என்று சொன்னால், எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயர்வானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல, சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். 1-2 பூசல்கள் இருக்கும், கசப்புகள் இருக்கும், மன வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள்? காணாமல் போய்விட்டார். ஆக பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். அம்மா அவர்கள் ஆட்சியில் எஞ்சி இருந்த காலத்தை ஆட்சி செய்த பழனிசாமி, இவர் ஒன்றும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இவர் எல்லாரையும் வெற்றி பெற செய்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. அம்மா அவர்கள் இடத்துல லாட்ரி யோகம் மாதிரி உட்கார்ந்தவர். அதில் நிதியை ஒதுக்கிட்டு இவர் போய் அங்கே நின்றுட்டு நரகாசுரம் மாதிரி நின்றுட்டு அந்த மைசாசுரம் மாதிரி நிற்கிறதெல்லாம் மிகவும் கேலி கூத்தாக இருந்துச்சு. மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதில் குரல் கொடுத்துருக்காரு. இன்னொன்று சொல்கிறேன், அங்கே உள்ளவர்களின் 90% பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் நான் சொல்றேன். வணக்கம். கேள்விக்கிழமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிமுகவில் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய KA செங்கோட்டையனுக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையிலான அந்த பிளவு மோதல் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது, அரங்கத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். KA செங்கோட்டையன் நேற்று ஒரு விழாவில் பேசும்போது சில விஷயங்களை வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. எந்த பாதை சரியான பாதையோ அந்த பாதையில் நான் போயிட்டுருக்கேன். என்னுடைய லட்சியம் உயர்வானது, என்னுடைய பாதை தெளிவானது. சில வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்ந்து விடுவேன் அப்படின்னு நினச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே KA செங்கோட்டையன் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கிட்ட பேசும்போது அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கான விளக்கத்தை போய் செங்கோட்டையன்ட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிட்டார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத பொதுச் செயலாளர்கிட்ட பேசி தீர்த்துக்கணும். இப்படி பொது வெளியில் சில விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லி அவர் KA செங்கோட்டையனுக்கு பதில் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர் செங்கோட்டையனுக்கு யாரும் பாடம் நடத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் செங்கோட்டையனை ஆதரித்து பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, செங்கோட்டையனுடைய பேச்சில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வெளிப்பட்டிருக்குது. அதாவது பிரதமர் மோடியை புகழ்ந்து அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்காரு செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமியை பற்றி புகழாமல், எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசாமல் பிரதமருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி இந்த நேரத்தில் எழுப்புது. என்ன கேள்வி அது அப்படின்னு சொல்லி பார்த்தா, செங்கோட்டையனை இயக்கக்கூடியது பாஜகவா? இன்னொரு பிளவுக்கு அதிமுகவை கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் பாஜக இறங்கியிருக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தையும் சிலர் எழுப்புறாங்க. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கிற நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், அதே போல் பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ், அதிமுகவுடைய முன்னாள் MP KC பழனிசாமி, இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஷெல்வியும், அதே போல் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராமும் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் KCP கிட்டேருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செங்கோட்டையனுடைய பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலானது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எல்லா முடிவுகளையும் எடுத்தார். அவர் வகுத்த வியூகப்படி அவர்தான் மெகா கூட்டணி அமைப்பேன் என்றார். அவர் தலைமையில் அவர் வகுத்த வியூகப்படி அந்த நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக எதிர்கொண்டது.
கடுமையான தோல்வியை அடைந்தது. அந்த தோல்விக்கு பிறகு நான் எடுத்த முயற்சியில் ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்று அமைத்து அதிமுக ஒன்றுபட வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஒன்றுபட்ட அதிமுகவால் மட்டுமே வெற்றி ஈட்ட முடியும், வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கையில் இறங்கினோம். அப்போ மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்கள் எல்லா தரப்பிலிருந்தும் ஆதரவுகளை தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக 6 முன்னாள் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்று பொய்யாக, ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பொய்யாகவே அப்படி ஒரு சந்திப்பே நடக்கவில்லை என்று அவர் தெரிவிக்கிறார். ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிற பொழுது அப்படி ஒரு சந்திப்பு நடந்தது உண்மை, நாங்கள் அதை வலியுறுத்தியது, ஒற்றுமையை அதிமுக ஒன்றுபட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியது உண்மை என்கிற அந்த உண்மை செய்தியை அவர் எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்கிறார். அன்றிலிருந்து திரு செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து புறக்கணித்து அவமானப்படுத்துகிற நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அவனாசி அத்திக்கடவு திட்டத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புறக்கணிக்கப்படுகிறார், அம்மா புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்கிற அந்த அதிருப்தியை வெளியிடுகிறார். அதற்கு பிறகு இன்றைக்கு கூட பலர் சொல்றாங்க, நீங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பொதுச் செயலரை போய் பார்த்து பேச வேண்டியது தானே என்றால், ஏன் எடப்பாடி பழனிசாமி திரு செங்கோட்டையனை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசலாம், நேரடியாக சென்று சந்திக்கலாம். செங்கோட்டையன் மூலமாக அரசியலுக்கு வந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. பல நேரங்களில் இன்னும் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி இணைகிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி என்னையும் திரு செங்கோட்டையனையும் தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து நானும் செங்கோட்டையனும் தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி அணிகளை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் அணிகள் இணைப்பெல்லாம் நடந்தது. ஆனால் தற்பொழுது தன்னை தகுதிக்கு மீறிய பெரிய தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி கருத்தில் அவரை கற்பனையாக நினைத்து கொள்கிறார். நினைப்பதில் தவறில்லை. அதற்கு தேவையான வெற்றி வியூகங்களை வகுப்பதிலும் கட்சிக்கு வெற்றியை தேடி தருவதிலும் அவர் தவறிவிடுகிறார். ஒரு கட்சியினுடைய தலைவரது தகுதி, தராதரம், மதிப்பு, மரியாதை என்பது அவர் தேடி தருகிற வெற்றியின் அடிப்படையில் மட்டுமே நிர்ணயிக்கப்படும். ஆனால் இவரால் எந்த ஒரு வெற்றியையும் இந்த கட்சிக்கு அவரால் பெற்றுத்தர முடியலை. ஆனால் ஒரு போலியான ஒரு மரியாதையை, ஒரு புகழ்ச்சியை மட்டுமே அவர் எதிர்நோக்கி இருக்கிறார். கட்சி தொடர்ந்து இந்த இப்ப செங்கோட்டையனுடைய அந்த பேச்சுடைய பின்னணியில ஏதாவது பாஜக இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் விஜய் அதற்கு பெரிய அளவில் இணங்கி வருவதாக தெரியலை. இன்று வரைக்கும் அது உறுதிப்படாத நிலையில் இருக்கு. மாற்றாக பெரும்பான்மையான இந்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும், அப்படி வைத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றுபட்ட அதிமுகவை கட்டமையுங்கள், பாஜக கூட்டணியும் வேண்டாம், விஜயோட கூட்டணியும் வேண்டாம், அதிமுக தன் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்தாலே வெல்லுகிற வலிமையான அதிமுகவை கட்டமையுங்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறார். முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு 4 ஆண்டு காலம் இருக்கிறார். இந்த 8 ஆண்டு காலத்தில் கட்சியை அம்மா காலத்தில் வலிமையாக தனித்து நின்று வெற்றி பெற்ற அதிமுகவை குறைந்தபட்சம் தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற மற்ற கட்சிகளை துணைக்கு எடுத்துக்கொண்டு வெற்றி பெறுகிற வல்லமையுள்ள வலிமையான அதிமுகவை அவர் கட்டமைக்க தவறிவிட்டார். அதனால ஏற்படுகிற பிரச்சனைகள் தான்.
விஜயனுடைய வளர்ச்சி என்பது அதிமுகவை எதிர்காலத்துல பாதிக்கும். பாஜகவுடைய வளர்ச்சி தொடர்ந்து பேசலாம். அதிமுகவின் எதிர்காலத்தை பாதிக்கும். இல்ல சில முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அக்னீஸ்வரன் உங்ககிட்ட தான். இப்போ பிரதமரை வந்து புகழ்றதும், இன்னொரு பக்கம் நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றதும் எதனோட வெளிப்பாடு? எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற முயற்சியா? இதை அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல வந்து பாஜக சொல்லி இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கலாமா? எப்படி இதை எடுத்துக்கிறது? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சார், தமிழ்நாட்டில் இருவரும் தலைவர்களாக கலைஞர் கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவங்களும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு நல்ல காலத்தில் அரசியல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுகவினுடைய தலைவர், தான் நாட்டுக்கு முதலமைச்சர். அது மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர். இப்போ இவங்க 2 பேருனுடைய நிலைமை தான் கடும் சவாலுக்கு ஆளாயிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படி அப்படின்னா, அரசாங்க ரீதியாக மாநில அரசுக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அது ஒரு புறம், அது மாதிரி பிற விஷயங்களில் என்னென்ன இது நடக்க முடியுமோ அதெல்லாம் பிற கட்சிகளுக்கு அவங்கள ஆதரிச்சா தூக்கி தலையில் வச்சு ஆடுறது, ஆதரிக்கலைன்னா தூக்கி பந்தாடுறது. இது 2 தான் இந்தியா நாட்டில் நடந்துட்டு இருக்குது நான் நினைக்கிறேன். நம்ம மரியாதைக்குரிய செல்லி சார் இல்லை அக்னீஸ்வரனுடைய கற்பனை, இது பாக்கியராஜ் படம் மாதிரி சொல்லுவார் என்ன. ஆனாலும் நான் அதை பற்றி நான் யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒருவேளை இது இயக்குதா அப்படின்றத விட, இந்த ஊரில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து நான் பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் படிக்காததை எங்கள் அப்பா படிக்காதவர் சிங்கம் என்ற பேரனை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, கரும்பு ஒரு 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 கட்டில் கரும்பு இருக்குன்னா 50 கரும்பு இருக்கும், அல்லது 100 கரும்பு கூட இருக்கலாம், 25 கரும்பு கொடுக்கலாம், அது வளர்ச்சியை பொறுத்து. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு 8000 எறும்பு இல்லை, 8000 எறும்புகள் வந்தாலும் கரும்பு கட்டோடு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. தனியாக இருந்தனா எல்லா எறும்பும் அதனுடைய அந்த இனிப்பு தன்மைக்கு வந்து கொத்தி சக்கையாக்கி விட்டுரும். இங்க எடப்பாடிங்கிற கரும்பு அப்ப தனியா நிக்குதுன்றீங்க. நீங்க உடனே அடுத்து ஒரு இப்ப இளையராஜா மாதிரி சிம்பனி நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, இப்ப நான் கேட்பது, எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால், அது அது தலைவரா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சரா இருக்கட்டும், பொதுச் செயலாளர் இருக்கட்டும், எல்லாரும் அப்படி இருந்தா இப்ப இந்த யாரும் இதுல உள்ளுக்கு நுழைய முடியாதுல்ல. இங்க இந்த விவாதத்துல பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் கேசிபி என்ன சொல்றாரு பாருங்களேன், டக்குன்னு கொண்டு வந்து விஜயை தூக்கிட்டு வந்து இதுல உள்ள சொல்கிறாரு. இப்ப இப்ப அந்த தலைப்புக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சரி இல்ல. அப்ப நீங்க தனியா முயற்சி பண்றீங்க, அது வேற. ஆனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி, இது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது திரு கலைஞர் அவர்கள் 13 வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆளுங்கட்சியாவே வர முடியல, அப்ப கட்சியை நடத்துறதாப்பா சிரமம்ண்டுவாங்க. ஆகவே இதெல்லாம் சகஜம். இதையும் தாண்டி இந்த கப்பல் பயணிக்கும், கரை சேரும், அதுல நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்ல கே.ஏ. செங்கோட்டையனும் ஒருத்தர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பேட்டி ஒன்று நான் படிச்ச எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, அப்போ இது வந்து ஒரு வார பத்திரிகையில் வந்த பேட்டி. அதில் சொல்லுவார், நான் செத்தாலும் என் மேலே வந்து அதிமுக கொடியை தான் போத்தணும், அப்படியான ஒரு சூழல் என்னைக்கு நிகழ்ந்தாலும் அப்படியான ஒரு இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இன்னைக்கு வந்து இப்படி பேசுறாரு அப்படின்னா அதை அப்போ எப்படி எடுத்துக்கிறது? அதை தர்ம சங்கடமான கேள்வியை கேட்டேன். எப்படி என்ன சொல்றது? அது அதிமுகவினுடைய கொள்கை, அதிமுகவினுடைய ரத்தம் அப்படிதான் பேசும். ஆனால் இப்போ நேற்றைக்கு இப்படி பேசினாரே அந்த விழாவில், ஒரு விழாவில் இப்படி பேசுகிறாங்களேன்னு கேட்டிங்கல்ல, இதே இது சட்டமன்றத்துக்குள்ளே என்ன சொன்னாங்க? இது திராவிட நாடு, இது திராவிட மண், இங்கு திராவிட கொள்கையில் தான் வெற்றி பெறும் என்று சட்டமன்ற குறிப்புகளில் 6 மாதத்துக்கு முன்னாடி பேசினாரே. ஆனால் இன்றைக்கு நேற்றைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்களே, அப்போ எது? ஆகவே இங்கே அதிமுக எதிர்க்கட்சி, 2026 அது ஆளுங்கட்சியாக வேண்டும். அதற்கு கோடான கோடி தொண்டர்களுடைய அர்ப்பணிப்பு, உழைப்பு எல்லாமே இருக்கு. அதுதான் சார் தலைமைக்கு வேண்டுமானால் அக்னி இப்ப நீங்க சொன்ன அதே விஷயத்துக்கு தான் நான் வரேன். அதாவது 6 மாசத்துக்கு முன்னாடி இது திராவிட நாடு, இங்க திராவிட ஆட்சி தான் மலரும் அப்படின்னு சொல்லி பேசின அதே கே.ஏ. செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து பிரதமருக்கு வந்து அப்படி ஒரு புகழாரத்தை சூட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னணியில என்ன இருக்குது?
அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அப்போ பாஜக தான் இங்கே ஏதோ ரோல் பண்ணுறாங்களா அதிமுகவுக்குள்ள அப்படிங்கிறது தான். இல்லை, முழுக்க முழுக்க அவங்க தான் ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களும் முயற்சி பண்ணுவாங்கல்ல. நாம் வந்து எல்லாவற்றையும் இவங்க எல்லாத்தையும் பிரித்தோம், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோன்னு இப்போ அவங்க சொல்கிறாங்க. சேர்ந்துட்டா நம்ம இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதில் இதுக்குள்ளே அந்த சந்தில் சிந்து பாடுறது மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் 2 நாளைக்கு முன்னாடி அந்த செய்தியை நான் கேள்விப்படும் போது, தமிழ்நாட்டினுடைய மரியாதைக்குரிய அமமுகவினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறாங்க, இன்னும் கட்சியில் அழுக்கு வேட்டி கட்டி கொடியை பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சரி, ரைட்டு, ஒரு கட்சி தலைவர் அப்படிதான் பேசுவாங்க, தலைவர்கள் எல்லாம் அப்படித்தானே பேசணும். ஆனால் சொல்லுகிறார், செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சி பாஜகவினால் தான் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அதை நம்ம பிரகாஷ்ட எங்க போய் சொல்றது? ரைட் இதை நான் பிரகாஷ்ட கேட்க நினைக்கிறேன். அதாவது வந்து இப்போ டிடிவி ஒரு ரூட்ல தனி ரூட்ல போனாரு, ஓபிஎஸ் அவர் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவர் ஒரு தனி ரூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் நினைக்கிறாரா, இல்ல எடப்பாடியை மிரட்டி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கமா? இதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம இந்த செங்கோட்டையனுடைய பேச்சு, சமீப கால இந்த நடவடிக்கைகள் இதெல்லாம்? மொத்தத்தில் எனக்கு ஒன்று தெரியுது, செங்கோட்டையன் வந்து நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து கட்சியை விட்டு தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கட்சி என்பது வந்து கட்டுப்பாடு உள்ள கட்சி, அதில் வந்து அவர் வரம்பு மீறி போகிறாரு. அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக வந்து நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம். அதை தாண்டி அவர் போகிறாரு. அந்த எல்லைகள்லாம் தாண்டி அவர் போயிட்டுருக்காரு. ஏன்னா உதாரணத்துக்கு அதிமுக இன்னும் பாஜகவோட அலையன்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணலை. 6 மாதத்துக்கு அப்புறம் பேசணுன்னு தான் பொதுச் செயலாளரே பேசிக்கிட்டு இருக்கார். அந்த சூழ்நிலையில் மோடியின் ஆட்சி மிக சிறந்த ஆட்சி, நம்மெல்லாம் பாதுகாப்பாக இங்கே நின்று உட்காந்துக்கிட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம் மோடி தான் அப்படின்னு சொல்லி மோடியை வந்து முழுக்க முழுக்க புகழாரம் சூட்டி நிற்கிறது என்பது வந்து ரொம்ப அஃப்கோர்ஸ் வேலுமணி வந்து கல்யாணத்துக்கு பாஜக உறுப்பினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு. அண்ணாமலையும் வந்து தான் தாலி கட்டுற வைபவம் கல்யாணத்துக்கு கூப்பிடுறது, அது கல்யாணம் நீங்க விட்டுறீங்க வேற. இப்ப என்ன செல்வி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவாரு, இந்த பக்கம் திமுக யாராவது கூப்பிட்டாலும் போவாரு, அதிமுக கூப்பிட்டாலும் போவாரு, பாஜகவுக்கும் போவார். அது வேற, அது நட்பு ரீதியா போறது. நீங்களும் போவீங்க சார். ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா தான் சார் தாலி எடுத்து கொடுப்பாங்க. செல்வியை கேட்க சொல்லுங்க, வேற யார் தாலி எடுத்து கொடுப்பாங்க? திமுகவில் ஒரு முக்கியமான நிர்வாகி ஃபங்க்ஷனுக்கு மு.க. ஸ்டாலின் தான் போய் தாலி எடுத்து கொடுக்கணும், ரைட்டுங்களா? வேறு யாரும் தாலி எடுத்து கொடுக்க முடியாது. பாஜகவில் இருக்க வந்து ஒருத்தர் வந்து தாலி எடுத்து கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அவர் காலில் மணமக்கள் விழுந்தால் என்ன அர்த்தம்? அதெல்லாமே வந்து செக்ஷன் ஆஃப் டிசென்ட்டு தான் அங்கே, ரைட்டுங்களா? நீங்கள் வேணால் பாருங்கள், இவர் கட்சியை விட்டு போவார், அதுக்கடுத்தது ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்படுவார், இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ், பொதுச் செயலாளர் சசிகலா. இதெல்லாம் யார் செயல்படுத்துவாங்க? இது எல்லாமே செயல்படுத்தப்படும். இதுக்கான ஒர்க்கு வேகம் எல்லாமே ஏடிஎம்கேக்குள்ளவே நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி அதிமுகவுக்கு உள்ளேயே நடக்குதுன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ற பிளானா, இல்ல இந்த பிளானை போடுறது வேற யாரோ ஒருத்தரா? இல்ல சார் மட்டும்தான். இது உச்சநீதிமன்ற கேப்போ இருங்க வரேன் இருங்க. அதாவது சார், இந்த பிளான் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளோட் ஆகி போயிட்டுருக்கு சார். அவங்களுக்குள்ளேயே உள்ள வந்து சார் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக கேட்குறேன், இந்த பிளான் அப்படிங்கிறது போடப்படுறது தமிழ்நாட்டிலே இல்லை டெல்லியிலையா? சார், டெல்லி ஆசீர்வாதத்தோட தான் சார் இந்த பிளான் நடக்கும். டெல்லி ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. அஇஅதிமுகவில் எப்பவுமே அஇ அப்படின்றது வந்து அகில இந்திய கட்சி. அது ராஜீவ் காந்தியாக இருக்கலாம், இந்திரா காந்தியாக இருக்கலாம், எல்லாருமே அப்படி தான், மோடியாக இருக்கலாம். இப்போ மோடி இவங்க பிளான் இல்லாமலாம் நடக்காது சார். இந்த பிளானில் தான் போகுது. செங்கோட்டையனுக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்கெலாம் எங்கேயுமே இல்லை சார். ஒரு தடவை வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லாரும் வழிமறித்து தாக்கும்போது குழந்தை வேலு தான் துப்பாக்கியை தூக்கி சுட்டுடுவேன்னு குண்டோட சுட்டு தான் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கே ஒரு முறை போனார். பல முறை இவர் அமைச்சராகவே இல்லை. எம்ஜிஆர் பீரியடில் இவர் அமைச்சராக இல்லை, ஜெயலலிதா பீரியடில் இவர் அமைச்சராக இல்லை. இவரை கட்சியை விட்டு தூக்கி போட்டாங்க. சசிகலா தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. அது மூலமாக தான் இவர் உள்ள வரார். சசிகலா ஆதரவோடு தான் வராரு. இவருக்கு பிரச்சனைக்கான அசம்பிளியில் இருக்கக்கூடிய மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் துரைமுருகனும் இவரும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுல வந்து மிக மூத்தவர்கள் இவங்க 2 பேரும் தான் மூத்தவர்கள் இருக்காங்க சார். ஏன் சார் 96 போக்குவரத்துறை அமைச்சர் அம்மா பீரியட்ல அமைச்சர் இருந்தார். அம்மா பீரியட்ல ஒரு கேசிபி ஒரே நிமிஷம் வந்தார். அவர் அமைச்சர் இருந்தார் 2010 இல்ல
ஸோ செங்கோட்டையன்றது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடரு அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அவர் வந்து ஒரு சேலஞ்சு அவர் பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்களோட டூர் பிளானை போட்டு கொடுத்ததே செங்கோட்டையன் தானே, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே சார். டூர் பிளான் போட்டு கொடுக்குறவங்கன்னா கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகிட முடியுமா? இல்ல சார், கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆயிடுவாருன்னு நான் சொல்ல வரல, ஆகிறதுக்கான முயற்சி எடுக்கிறாருன்னு நான் சொல்ல வரல, நான் அப்படி சொல்ல வரல. அந்த காலத்துல அந்த டைம்ல ஜெயலலிதாவுடைய பீரியட்லயே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாருன்னு சொல்ல வரேன். நெருக்கமா இருந்தார் சார். ஜெயலலிதா பீரியட்லயே மந்திரி பதவியில அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கேப்பு. அதுக்கப்புறம் மாஃபா பாண்டியராஜன் வந்து ஓபிஎஸ் முகாமுக்கு போனதுனால தான் இவர் கல்வித்துறை அமைச்சராகவே வராரு. கல்வித்துறைக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ இவரோட பிளானு போக்குவரத்து எல்லாமே வந்து இப்போ கதைக்கு வருவோம், ஃப்ளாஷ்பேக் ரொம்ப வேண்டாம். இப்போ வந்து அவர் க்ளீனாக பிளான் பண்ணிட்டு இந்த கட்சியை வந்து உடைக்க போகிறாரு. உடைப்பதற்கான எல்லா வேலையும் நடக்குது. அதுக்கு பாஜக ஆசையோட அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு. செல்விட்ட கேட்டுருவோம், பாஜகவோட ஆசையோட தான் இப்படியான ஒரு முயற்சியில KA செங்கோட்டையன் இறங்கியிருக்காரு, இதை எல்லா பிளானும் போட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பாஜக தான் அப்படிங்கிறது வைக்கப்படுற குற்றச்சாட்டு. என்ன பதில்? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியில் செங்கோட்டையன் ஐயா விஷயத்தில் எங்கே வந்தோம் நான் கூட செங்கோட்டையன் சாருக்கு நெருங்கிய நண்பர் தான். அவர் கோயிலுக்கு போகிறச்ச கூட நான் தான் போகிறேன். இது வந்து அவங்க கட்சியில் வந்து அவருடைய இது என்ன இருக்குது, அன்றைக்கி கூட நாமக்கல் கூட்டத்தில் வந்து அவர் வந்து அம்மா பேரையும் தலைவர் பேரையும் போடலன்றது தான் அவர் ரிவல்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோயிலில் வந்து நாங்கள் தான் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அவரும் நானும் தான் இருந்தோம். அவங்க கட்சி உள்கட்சி விவகாரத்தில் அவர் பேசுகிறாரு. அப்போவே வந்து அது அவங்களுக்குள்ளே பேசின்னு இருக்கிற ஒரு விஷயம். இதில் பிஜேபியை வந்து அவர் எந்த விதத்தில் பிஜேபி வந்து செங்கோட்டையன் சாருக்கு வந்து எந்த விதத்தில் வந்து எங்கள் அண்ணாமலையோ இல்லை சாரோ யாராவது வந்து இது போல் நீங்கள் வந்து பேசுங்க, ஐயோ அவர் பாதிச்சிருக்காரு, நாங்கள் எங்கேயுமே யாருமே எதுவுமே பேசலை. இது அவங்க உள்கட்சி விவகாரம். இப்போ KCB பழனிசாமி நாங்கள் சொல்கிறாரு, அவங்களுக்குள்ளே வந்து அது பொதுச் செயலாளர் அவர் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் சார் என்ன போஸ்ட்டில் இருக்காரோ அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம். மோடி வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் இந்தியாவில் இப்போ ஒரு சிறப்புமிக்க ஆட்சியை கொடுத்தாரு. அதை வந்து ஒருத்தர் பொது மேடையில் மோடி வந்து இருக்கிறனால கொரோனா சமயத்தில் வேக்சின் கொடுத்தாருன்னு உலகமே சொல்லிச்சு. புட்டினுக்கு அடுத்தது ட்ரம்ப்பு சொன்னார். புட்டின் பேசுனது யாரால், நீங்கள் என்ன நாங்களாக பேசணும், புட்டின் பேசினார். ஸோ புட்டின் பேசுனனால நாங்கள் பின்னாடி இருந்து புட்டினை இயக்கிறோன்னு சொல்வீங்களா? சொல்லுங்கள் சார், எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ட்ரம்ப் கூட தான் பேசுகிறாரு. மேடையில் செங்கோட்டையன் வந்து மோடியை புகழ்ந்ததையும் பார்த்தோம். அவர் புகழும்போது அதே முன்வரிசையில் உட்காந்துட்டு செல்வி அதை பார்த்து கைத்தட்டி சிரிச்சதையும் நாங்கள் பார்த்தோம். எங்கள் தலைவரை பற்றி ஒருத்தவங்க பேசுறச்சு நான் கைத்தட்டி தாங்க சிரிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இங்கே எல்லா பிரகாஷ் பிரதர்லேருந்து எல்லாரும் எனக்கு பழக்கம். இங்கே நான் வந்து தமிழ்நாட்டில் அத்தனை பத்திரிகை எல்லாரும் சூரிய வம்சம் படத்தில் ஒரு டைலாக் வரும், மாவட்ட கலெக்டராகவும் நடந்துக்கிட்டாங்க, மாமனாருக்கு மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவையடைய பார்த்து அந்த மாதிரி இருக்கு செல்வியோட ரோல். என் ரோல் வந்து நண்பர்கள் தான் எனக்கு பரிந்து, உங்களோடய நான் நட்பு தான். இப்போ நீங்கள் டிபேட் பண்ணுறனால நான் என்ன கேட்குறேன், இதில் செங்கோட்டையன் சார் ரோலில் பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஏற்கனவே மூத்த பத்திரிகையாளராக இருக்கிறாரு, டிடெக்டிவில் இருக்கிறாரு. பிரகாஷ் சார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அதையும் அந்த கேள்வி ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே ஒரு பெரிய லெவலுக்கு நடக்குது. அவங்களுக்குள்ள பொதுச் செயலாளர் போடுறாங்க, அவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் போட போகிறாங்க, அவங்களுக்குள்ள நிறைய பேர் வரப்போகிறாங்க. இதில் எங்கள் ரோல் எங்கே இருக்குது? இப்போ அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இதில் பாரதிய ஜனதா வந்து பிரகாஷ் சார் சொல்கிறது இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், இதுக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான் அப்படி சொல்லலைங்க. ஆசீர்வாதம் உண்டுன்றது அவர் என்ன சொன்னார், அகில இந்திய ஆசீர்வாதம் வந்து சோனியா அம்மா கிட்டேயும் உண்டு, ராஜீவ்காந்தி கிட்டேயும் உண்டு, டெல்லியிலையும் உண்டு, ராகுல் கிட்டேயும் உண்டு, டெல்லியிலையும் இருக்குன்னாரு. ஸோ அது காங்கிரஸ் ஆசீர்வாதம் கூட இருக்கலாம்ல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய பார்கெயின் பண்ணுறதுக்கு காங்கிரஸையே ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது இந்த ஒரு தொகுப்புக்கு. இது ஏன் காங்கிரஸ் உள்ளே கொண்டு வர மாட்டேன்? ராகுல் காந்தியே சோனியா காந்தியே வந்து அவர் புகழ்ந்து பேசலையே கூட்டத்தில், அவர் புகழ்ந்தது மோடியை தானே புகழ்ந்தாரு. அதனால தான் எங்களுக்கு அந்த டவுட் வருது, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறோம். சரி எங்களை புகழ்ந்தனால இப்போ நாங்கள் தான் பேக்ரவுண்டுன்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எங்களுக்கு வந்து எந்த லெவலில் இதை பேக்ரவுண்டு பண்ணி எங்களுக்கு என்ன வரப்போகுது? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைச்சி எங்களுக்கு என்ன வரப்போகுது? எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றாரு எங்க அண்ணாமலைஜி என்ன, ஏற்கனவே டிடிவி உங்க பக்கத்துல இருக்காரு, எங்க கட்சியில இந்த பக்கம் ஓபிஎஸ்ஸையும் கூட வச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் கொங்கு பெல்ட்டை தலைவர் என்ன பண்றதுக்கு செங்கோட்டையனை உள்ள கொண்டலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவோட பிளான். ஏன் அந்த சந்தேகம் வரக்கூடாது? சந்தேகம் வரட்டுங்க, நீங்க என்ன வேணுமா கேட்கலாங்க.
அரசியலில் எது வேணுமா நடக்குங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அது அந்தந்த கட்சியில் இருக்கவங்க கூடியவங்க இப்போ அவங்களுக்குள்ள ஓபிஎஸ் இணையிறாங்க, செங்கோட்டையன் இணையிறாருன்றலாம் வரவாமல் ஒன்றுமே நடக்கவே இல்லை. இப்போ மணப்பொண்ணும் பார்க்கல, மணமகனையும் பார்க்குற கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைக்கிறீங்களா? அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. எல்லாம் வரட்டுங்க, அந்த சமயத்தில் புரோகித வேலை பார்க்கணுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, இப்போ அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மோதல்களை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுக்கு வாங்க சார். இது சாதாரண எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய விஷயம் சார். எல்லா கட்சியிலையும் ஜனநாயக நாட்டில் இதில் நம்ம கொரியாலியாக இருக்கிறோம். எல்லா கட்சியிலும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், அவங்கவுங்களுக்கு தலைவர் பிடிக்காது, அவங்களுக்கு லீடர் பிடிக்காது. செங்கோட்டையன் சார் வந்து ஆக்சுவலாக வந்து செங்கோட்டையன் சார் வந்து எடப்பாடி சார் வர்றதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் சார் பேர் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டில் இருந்தது. அதை மறுக்க முடியுமா நீங்கள்? ஸோ அந்த லெவலுக்கு அவர் வந்து ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து அந்த காலத்துக்கட்டத்திலே அவருடைய ப்ரொப்போசல் இருந்தது. சிஎம் கேண்டிடேட்டில் அவர் இருந்தவருக்கு இப்போ ஏதாவது ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கம் வந்து அவங்க கட்சிக்காரங்க தான் அதை தீர்த்து வைக்கணும். அதில் எப்படி பாரதிய ஜனதா கட்சி எந்த ரோலில் உள்ளே வர முடியும்? இதில் என்ன, அவர் பிரதமரை பாராட்டினார், அதுக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா பிரதமரை வந்து புடின் பாராட்டுறாரு, ட்ரம்ப் பாராட்டுறாரு. எங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூத்த தலைவர், நீங்களே சொல்லியிருக்கீங்க, இந்த அக்னீஸ்வரனே சொன்னார், கேசிபி சொன்னார், எவ்வளோ பெரிய தலைவர் வந்து ஒரு பொதுவில் ஒரு மேடையில் எங்கள் தலைவரை பற்றி பேசுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு நான் சிரித்து கைத்தட்டினா கூட அதில் ஒரு உள்நோக்கம் கற்பிச்சா எப்படி சார்? ரைட், ஜென்ராமோட பார்வையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜென்ராம் சார், இப்போ இந்த செங்கோட்டையினுடைய பேச்சு அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சாதாரணமாக பேசின ஒரு பேச்சு, ஒரு 10 வருஷம் ஆட்சி, ஒரு நல்லாட்சி நடத்தியிருக்காரு பிரதமர், அதனால் பாராட்டினாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை இதனோட பின்னணியில் வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இது 2023 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி வெளியில வந்ததற்கு பிறகு மோடியை புகழ்ந்து செங்கோட்டையன் இதுக்கு முன்னால வேற எங்கேயும் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. இப்போது பேசுகிறார் அப்படின்னு சொன்னா அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உட்கட்சி போராட்டம் ஒன்று நடக்குது. அதுல கோவையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்காக அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிற பகுதிகளில் அதே மாதிரி அழுத்தம் இருக்குதா அப்படிங்கிறது கேள்விதான். இன்னும் ஓப்பனாக அந்த இடம் வெளிப்படவில்லை. ஏன்னா கோவையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பகுதியில் நாம் வெற்றி பெற முடியும் அல்லது வெற்றி பெறவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை நோக்கி தள்ளுகிறார்கள். அவங்களுடைய அந்த வட்டார நலன் அல்லது அந்த வட்டாரத்தில் அவங்களுடைய சுயநலனுக்காக ஒரு கூட்டணிக்குள்ள போனால் அது எதிர்காலத்தில் அதிமுகவுக்கே பாதகமாக போய் முடிந்துவிடும் என்று நினைக்கிறவர்கள் அந்த கூட்டணி வேண்டாம் என்று சொல்றாங்கன்னு தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். அங்க நடக்க ஒரே ஒரு குறுக்கீடு இது வந்து, அதாவது பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக போகணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய போராட்டமா இதை பார்க்கலாமா? இல்ல இந்த பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும் அதற்கான ஒரு முயற்சி இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எப்படி பார்க்கறது இது? அது இரண்டாகவும் பார்க்கலாம். அதாவது ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டால் தான் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற முடியும்னு சொல்றாங்கல்ல. அந்த ஒற்றுமை குரலை எழுப்புகிறவர்கள் யார்? கடந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சிக்கு எதிராக சட்டப்பேரவையில் வாக்களித்தவர்கள், அதற்கு பிறகு வாக்களிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடும் போது அல்லது ஆளுநர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து அந்த பெட்டிஷன்ல வர்ற பிரச்சனைனால தகுதி நீக்கம் பெற்று எம்எல்ஏ பதவியை இழந்தவர்கள் அவர்களுடைய தலைவர். சசிகலா அம்மாவை விட்டுருங்க, அவங்க வந்து அப்போ சீன்ல இல்லை. அதனால அவங்க வந்து பின்னால வந்து அந்த இடத்துக்குள்ள வர்றாங்க. அவங்க தலைமையில அதிமுகவை கொண்டு வர வேண்டும்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு இப்போது நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக இருக்கு. அவங்க அதில் தன்னுடைய தலைமையை நிறுவுவதற்கு அவங்களும் முயற்சி பண்றாங்க. அது எல்லாத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வலிமைன்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல வலிமையான கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் முழுக்க இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய 4 கட்சிகளையும் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். நடக்குதா நடக்கலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா 4 கட்சிகளையும் ஆப்ரேட் பண்ண முடியும். விஜய்க்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்புல
பார்க்க முடியும். நாம் தமிழருக்கு கோட்பாட்டு ரீதியாக திமுகவினுடைய ஐகான்ஸை சிதைக்கக்கூடிய ஒரு பணியை நாம் தமிழர் செய்வதை வைத்து அவங்களையும் பார்க்க முடியும். அதிமுகவுக்கு உள்ள ஒரு நெருக்கடியை உண்டாக்கி அதிமுகவை பலவீனப்படுத்தவும் அந்த ஆங்கிள் இருந்தும் பார்க்க முடியும். இது இவ்வளவும் நடக்கும்போது தன்னுடைய கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே வலிமையாக்கிக்கிட்டே போறதுக்கான முயற்சியையும் அவங்க எடுப்பாங்கங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். அதிகாரமும் இந்த இடத்துல கோலோச்ச வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய வேலையை பாஜகவும் செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால அவங்க அதை செய்வாங்க. ஏன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. திமுகவை இந்த ஆட்சியை விட்டு இறக்கணும் இப்போ அப்படின்னு முடிவு பண்ணி, அவங்களுக்கு பலன் இல்லை என்றாலும் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, எல்லாரையும் அடிச்சு ஒரே அணிக்குள்ள கொண்டு வந்து ஒரு மாபெரும் ஃபைட்டை கொடுத்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பாக்குறது ஒண்ணு. இல்லை என்றால் எல்லாரையும் தனித்தனியாகவே வைத்திருந்து தாங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகி 2வது இடத்தை பாஜக பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு. அதை ஒட்டி 2029 தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்தும் இடங்களை பெறுவது அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடும். அதனால அந்த திசையை நோக்கி தான் இப்ப நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்துவதற்கு உள்ள பகை மூழ்கிறது. அதை பயன்படுத்தி வெளியில இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் சொல்றாங்க. அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பகை மூண்டு அங்க ஒருவேளை அதிமுக 2ஆக பிரிந்து ஒரு அணி பாஜகவோடு போனால் கூட பாஜகவுக்கு அதுல கெயின் தானே, அதிமுகவுக்கு தான் பலவீனம். அந்த அதிமுகவை டோட்டலா அதிமுக பலவீனமாகிவிடக் கூடாதுன்னு தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்து பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்கு அவருக்கு அந்த கிரவுண்ட்ல நிக்கிறதுக்கு அவருக்கு வலிமை இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நேரடியா புரியும், சில நேரங்கள்ல சில வார்த்தைகளுக்கு ஏதாவது மறைமுக பொருள் இருக்கும். நான் ஒரு 2 வரி உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்க இருந்தா சொல்லுங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இக்கட்டானது. எந்த பாதை சரியாக இருக்குதோ அதில் நான் போயிட்டு இருக்கேன். என் லட்சியம் உயர்வானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். அதிகாரம் இருக்கும் இடத்தை நோக்கி நான் நகர்கிறேன். எனக்கு இங்க பர்சனலாகவும் பெரிய மரியாதை இல்லை. அதனால மரியாதையும் கிடைக்கும், கொஞ்சம் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய பாதையை நான் தேர்வு செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வதாகத்தான் எனக்கு அதுல பொருள் தெரியுது. ரைட், நம்ம கேசிபி இதற்கான பொருளை கேட்போம். கேசிபி, உங்களுக்கு அதுல ஏதாவது தெரியுதா? இல்ல, அதுல ஒரு பெரிய பொருள் இருக்கிறதாக நான் எடுத்துக்கல. ஆனா இந்த மொத்த சூழ்நிலைகள் எப்படி போகுதுன்னா, சென்ற அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல அதிமுகவை ஒன்றுபடுத்தக்கூடிய வாய்ப்பு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் இருந்தது. அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார். அதாவது சென்ற பொதுக்குழுவில் இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்படும் என்கிற முடிவு தீர்மானமாக வரும், அல்லது பொதுக்குழு முடிந்ததற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய நடவடிக்கையை எடுப்பார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கட்சிக்கு உள்ள, கட்சிக்கு வெளியில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அதிமுக தொண்டர்களிடத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு திருப்ப திரு எடப்பாடி பழனிசாமி எப்ப அந்த ஓனாயி ஆடு இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த இயக்கம் எந்த சூழ்நிலையிலும் ஒன்றிணைக்கப்படாது என்கிற அந்த தீர்க்கமான முடிவை வெளியிட்டாரோ அதற்கு பிறகுதான் அதிமுக கட்சிக்கு உள்ளேயே இந்த கலக குரல்கள் எழும்பி இருக்கிறதாகத்தான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை கடந்த காலங்களில் கட்சிக்கு தேர்தல்களில் வெற்றியை பெற்று கொடுத்திருந்தால் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்காது. ஒன்று, அவராலையும் வெற்றி பெற்று தர முடியல. இரண்டாவது, தொண்டர்கள் எதிர்பார்ப்பது எல்லோரும் ஒன்றிணைந்தால் வெற்றி பெற்று விடலாம். அப்ப அந்த ஒன்றிணைப்புக்கும் அவர் தயாராக இல்லை என்கிற பொழுதுதான் இது போன்ற அந்த சலசலப்புகள் உண்டாகுது. திரு ஜென்ராம் அவர்கள் மிக சரியா சொன்னாரு. ஆனா திரு செல்வி ஒன்னு சொல்லிட்டாரு, அவர் தான் முகூர்த்தம் குறிச்சு கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையனுக்கு. நாங்க எதுவும் பண்ணல, பொண்ணு தனி மாப்பிள்ளை தனின்னு எல்லாம் சொன்னாரு. அப்ப முகூர்த்தம் செல்வி கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் ஆசீர்வாதத்தோடு திரு செங்கோட்டையனை
அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அப்ப இந்த இயக்கம் வலிமையாக ஒன்றுபடுத்தி விட்டால், இதுல வந்து எல்லோரும் இதுக்கு எப்படி காரணம் கற்பிக்கிறாங்கன்னா, பாஜக பின்னணியில் இருக்கு, இது பாஜக இந்துத்துவா, உடனே தமிழ்நாட்டில் திராவிடம் இந்துத்துவா. அப்ப எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறவர்கள் எல்லாம் திமுகவினுடைய ஆதரவை பெற்றவர்களாக, திமுகவோடு இணக்கமாக செயல்படுகிறவர்களாக, கொடநாடு வழக்கில் எடப்பாடி மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசாங்கமாக, அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தில் நடவடிக்கை எடுக்காத திமுக அரசாங்கமாக நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப இதற்கு முடிவு என்பது நமக்கு திமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், யாரு வேண்டாம். அம்மா காலத்தில் இருந்த வலிமையான அண்ணா திமுக நீங்கள் மேலும் வளர்க்காவிட்டாலும் பரவாயில்ல, சிதறடிக்காமல் பல பேரை, நான் உள்பட பல பேரை கட்சியை விட்டு நீக்கி இந்த கட்சியை பலகீனப்படுத்தியது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. சரி, தவறுகள் கடந்த காலங்களில் நடந்துருச்சு. இன்றைக்கு கூட நீங்கள் இந்த இயக்கத்தை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைக்க நான் முயற்சி எடுத்த பொழுது தெருவில் செல்பவர்கள் என்று பட்டம் கொடுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு 6 அமைச்சர்கள் சென்று அவரிடத்துல பேசினாங்க. சமீபத்தில் அந்த பொதுக்குழுவில் நடக்கல, திருப்ப ஆடு ஓனாய் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கிற நடவடிக்கையை அவரும் எடுக்கிறது இல்லை, வலிமைப்படுத்துகிற நடவடிக்கையை அவரும் எடுக்கிறது இல்லை. அப்ப அதற்கு தேவையான ஆதரவுகளையும் ஒருங்கிணைப்புகளையும் மற்றவர்கள் முன்னெடுக்கிறாங்க என்ற மட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு பாஜக முத்திரை குத்துவதோ, எடப்பாடி பழனிசாமியை திமுக ஆதரவாளர் என்று முத்திரை குத்துவதோ அண்ணா திமுகவுடைய தனித்தன்மையை சிதைப்பதாக அமைந்துவிடும். அதனால இது அண்ணா திமுக உட்கட்சி பிரச்சனை என்ற அளவுல நம்ம பார்த்து, நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்படும், எல்லோரும் இணைந்து செய்வோம், நடந்ததை மறப்போம், நடப்பதை நோக்கி நம்ம பயணிப்போம், 2026 வெற்றி பெற்று எம்ஜிஆர் ஆட்சியை, ஜெயலலிதா அம்மா ஆட்சியை அமைப்போம் என்று சூளுரைத்தால் இந்த எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். அதனால முடிவு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில தான் இருக்கு. ரைட், ஓகே. அக்னி, பாலை வந்து இப்போ எடப்பாடி பக்கம் தள்ளி விட்டுருக்காரு கேசிபி, அதை எப்படி எடுத்துக்கலாம்? அது 2017 பால் அவர்கிட்ட தானே இருக்குது. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? இல்லை, இப்போ சொல்றாரு இது வந்து ஒன்றிணைக்கிற முயற்சி எடுத்தாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அப்படின்றாரு. அது கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம சொன்னாலும் அது இது பண்ணவும் இல்லை, அதை கருத்து சொல்றதுன்னு இல்லை நான். ஆனால் நீரடித்து நீர் விலகுவதில்லை அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே அதிமுக கட்சியினால தான் நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்திற்கு வெளியே எல்லாம் தெரிஞ்சிங்க, அதே மாதிரி பொறுப்புக்கு வந்தீங்க, அதிகாரத்தில் இருந்தீங்க, அது வேற. ஆனால் இன்னைக்கு ஒரு 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 உயிர், அதாவது ஒரு தலைவர், ஒரு மனிதர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காரணத்தினால் எப்படியெல்லாம் வந்து அப்படியே வட்டமிட்டு இந்த திருச்சியில் ஒரு விமானம் எங்கேயோ போக முடியாமல் இருக்கிற பெட்ரோலை காலி பண்ற வரைக்கும் சுத்திட்டே தெரிஞ்சுல, அந்த மாதிரி இன்றைக்கு இந்த இயக்கத்தை நாம் சற்று பலவீனமாக்கி, சற்று தான் சொன்னேன், மொத்தமா யாராலையும் பலவீனமாக்க முடியாது. நீங்க வேணா அண்ணன் செல்வி அவர்களை வைத்து நாள் குறிக்கலாம், ஆனால் தனியா நாள் அப்ப குறிச்சிட்டாங்க இல்ல, நீங்க சொல்றபடி பார்த்தா சரி, அது எனக்கு தெரியல, அவர் சொன்னதை நான் சொன்னேன். சரி, ஓகே. திரு கேசிபி அவர்கள் சொன்னதை சிவனேன்னு உட்கார்ந்திருக்கிறோம். எதுக்கு இல்ல, இவரு பிரகாஷ் சொன்னாரு, இந்த 2 நாள் குறிக்கலன்னு சொல்லிரணுமா இல்லையா? இல்ல பிரகாஷ் சொன்னாரு, இந்த 2 நாள் டைம் சொன்னாரு, இப்போ நீங்க நாள் குறிச்சிட்டாங்க அப்படின்றீங்க. அவர் சொன்னதை நான் சொன்னேன், நான் சொல்லல. எனக்கு இந்த நாளுக்கு சம்பந்தமே இல்ல, எனக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான், உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும், அவ்வளவுதான், சாகர வரைக்கும் உழைக்கணும், அவ்வளவுதான். ஆனா இங்க அந்த ஒரு உயிர் இல்லாத காரணத்தினால் இவ்வளவு சச்சரவுக்கு உள்ளாகுது. இதுல இடையில அப்படியே லைட்டா அப்படியே லேசா கொம்பு செய்ய விட்டு பார்க்கிறாரு நம்முடைய புலனாய்வு பத்திரிகையாளர். நடமாடும் பல்கலைக்கழகம் தான் நான் இவர் பேரை வைக்க போறேன் இனிமேலுக்கு. எல்லாம் அவர் பாருங்க, இவர் தான் பொதுச் செயலாளர். அப்ப உச்ச நீதிமன்றம் அவர் சொல்றாருங்க, கேக்குறேன், அதற்கான பிளான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. சார் நீங்க என்ன எத்தனை பிளான் போடுங்க சார், கட்சி அதிமுகன்ற கட்சி உங்ககிட்ட வந்துருமா? நீங்க எத்தனை அதை இது பண்ணிட்டு கபலீகரம் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க. திரு சீமான் அவர்களை தந்தை பெரியாரை வச்சு எப்படியெல்லாம் பேச வைக்கிறீங்க, அது மாதிரி இன்னொரு புது தலைவர்களுக்கு அப்படியே பெரிய புகழாரம் சூட்டுகிறீங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க. ஆனால் நீங்க வந்து மறைந்து நின்று தாக்குவதில் வல்லவர்கள் என்பதை திராவிட கட்சிகள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு அதை செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டா செய்ய முடியல. இன்னொரு விஷயம், அதாவது எல்லாருமே இந்த கட்சியை பலவீனமா இருக்கு நினைச்சிட்டு இல்ல. ஜென்ராம் சார் கூட பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா,
பெரும்பாலும் வார்த்தையை நிதானமா நிறுத்து அளந்து தான் விடுவார். அவரே என்ன சொல்றாருன்னா, அதாவது மாண்புமிகு பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அந்த வலிமை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். வலிமை இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் இது பண்ணி நிர்வாகிச்சு எதிர்த்து அதிமுக என்கிற ஆலமரத்தை நாம் யார்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது சார். என்ன சார், என்ன வாழ்க்கையில் என்ன சார், வேற என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் சரணடைந்தால் உங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பும் உண்டு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிற போது, இல்லை இந்த இயக்கம் தான் சொல்றாங்களா என்ன? அப்படி சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? இப்ப நீங்க ஏதோ சொன்னீங்களே சரணடைஞ்சா எல்லாம் உண்டுன்னு. அப்படி நான் கேட்கிறேன், தந்தை பெரியார் படத்தை வைத்து பேசிய கட்சி ஆரம்பித்த திரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் இப்ப தந்தை பெரியாரை பத்தி பேசுறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் என்கிட்ட வா, நான் சொல்றது கேளு, உனக்கு பாருங்க பெரிய பதவி, பெரிய மரியாதை, எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு 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 ஆசையை காட்டி 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 இந்த இயக்கம் வழி குன்ற வேண்டும் அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அனுபவத்தோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரும் தன் நிலையிலிருந்து சரிஞ்சிட மாட்டாரு. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அதிமுகவை வழிநடத்த வேண்டும் என்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு கோடான கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. எத்தனை மாவட்டத்தில் அந்த சில வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொன்னார்ல, அது யார் அது? அப்ப நம்ம ஆரம்பத்துல அதை முடிக்கும் போது சொல்றது. அப்ப ஆரம்பத்துல சொன்ன அந்த வரியை சொல்லுமா? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சொல்லிட்டே வருவாங்கல்ல, கடைசி தானே சொல்லி வருது. அப்போ நீங்கள் ஆண்ட, உங்களை வளர்த்து விட்ட, உங்களை வளர்த்து ஆளாக்கிய அந்த இயக்கம் எங்கே? இன்னைக்கு அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அந்த சின்னமும் இன்னைக்கு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் வலிமை உடையவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தானே? இல்ல அதிகாரம் எங்க இருக்குதோ அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறத அவரோட பேச்சு காட்டுது அப்படின்னு சொல்லி ஜென்ராம் சார் சொன்னாரு. பல செயல்கள் இல்ல ஜென்ராம் சார் சொன்னார் அந்த விஷயத்தை. ஆமா, அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ என்ன சார் சொன்னாரு? அதிகாரம் எங்க இருக்குதோ அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறது அவரோட அந்த பேச்சு காட்டுது அப்படின்னு. அப்படி கிடையாது சார். என்ன சார் அதிகாரம்? அப்படியெல்லாம் அவர் அதிகாரத்தை நோக்கி இது என்னன்னா, ஐயப்பா எப்பா இது எப்படா இதாகும், பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனையா தான் நான் பாக்குறேன். இந்த பிரச்சனையே கிடையாது சார். இதெல்லாம் சரியாயிரும் சார். இத பிரச்சனையாக்குறது தான் சில பேருடைய வேலையாவே வச்சுக்கிட்டு இருந்தா அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை இது பல கட்சிகளை சிதறிண்டு பண்ணி சின்னாமண்ணப்படுத்தி அந்த மாதிரி இயக்கத்தை அதை ஆக்கிட முடியாது அப்படின்றதுனால அந்த எண்ணம் எனக்கு இருக்குதுன்னு நான் பாக்குறேன். பிரகாஷ், இது சரி பண்ணக்கூடிய பிரச்சனை, இது ஒரு சாதாரண பிரச்சனை, இது உட்கட்சி பிரச்சனை, இது தானா சரியாயிடும், தேவையில்லாம ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அவர் முன் வச்சார்ல, அது அப்படி எடுத்துக்கலாமா? அதை சார் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகத்துலேயும் செங்கோட்டையன் பிரச்சனை விவாதத்துக்குள்ளே வந்த உடனே ஒவ்வொரு ஊடகத்துக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு அங்கே பிரச்சனை பண்ணியிருக்காரு எடப்பாடியுடைய பிஆர்ஓ, அவர் பேர் உமாபதி. வர்ச்சுவலா பிரச்சனை நடந்துருக்கு. தனிப்பட்ட இது வேண்டாம், தனிப்பட்ட இது வேண்டாம். ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. இந்த விவாதம் முடிக்க ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. என்ன சார் இது? தனிப்பட்ட தாக்கல். யாரையும் அப்படி தனிப்பட்டு பேசாதீங்க. தனிப்பட்டு பேசல சார். அவங்க அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்காங்க. இன்னொன்று கேட்டுக்கோங்க, இன்னும் 2 வாரத்தில் தேர்தல் கமிஷனில் இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக வழக்கில் முக்கியமான தீர்ப்பு வரப்போகுது. நல்லா நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஜென்ராமும் அதை கரெக்டாக சொன்னார். அதிகாரம் இருக்கும் இடத்தை நோக்கி நகர ஆரம்பி. என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி டோட்டலாக மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரியே சிவசேனாவோட அலையன்ஸ் வச்சு சிவசேனாவை 2ஆக உடைச்சி அதில் ஒரு ஃபேக்ஷனை இவங்க கையில் எடுத்து கொண்டு போய் அந்த கேப்பில் பிஜேபியை வளர்த்து இன்றைக்கி சிவசேனாவோ அஜித் பவாரோ நேஷ்னல் கான்ஃபரன்ஸோ அங்கே முதல்வர் இல்லை. முதல்வர் யார்? தேவேந்திர பட்னவிஸ்ன்ற பிஜேபிக்காரர் தான் முதல்வர் ஆகிறார். ஸோ அவங்க அதில் கிளியராக இருக்காங்க. 2000 அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் தமிழகத்தில் லேப்ஸான செங்கோட்டையனை உடைச்சு தனியாக கொண்டு வந்தால் அப்படியே கொங்கு பெல்ட் முழுக்க செங்கோட்டையன் பக்கம் போயிருமா சார்? செங்கோட்டையன் மட்டும் இல்லை சார், நான் சொன்ன லிஸ்ட்டில் இன்னொன்று மிஸ் பண்ணேன் நான். பொருளாளர் கட்சி பொருளாளராக அண்ணன் எஸ்பி வேலுமணியை போடுறாங்க. இது ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிருக்கு, ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு சார். செங்கோட்டையன் மட்டும் இல்லை சார், தங்கமணி, வேலுமணி, வீரமணி, எல்லா மணியும் எடப்பாடிக்கு எகென்ஸ்டாக தான் இருக்காங்க. யார் அப்படி பேசலையே சார்? எங்க சார் பேசுறாங்க? யார் பேசுறாங்க? இதே செங்கோட்டையன் கேசி பழனிசாமி சொன்னார் இல்லையா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அவர் அதை தான் வைக்கிறாரு. தேர்தல் முடிஞ்ச உடனே இருண்டு போயிடுச்சு, 0/40 ஏடிஎம்கே தோற்ற உடனே இருண்டு போச்சுன்னு இருந்தவங்க
வந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து எடப்பாடி கிட்ட சொல்கிறாங்க. இது பச்சை பொய்யின்னாரு யார்? எடப்பாடி. இல்லை நாங்கள் சந்தித்து பேசினோன்னு செங்கோட்டையன் அடித்து பேசினார். அதுதான் 2 பேருக்கான சண்டைக்கான மோட்டிவே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. செங்கோட்டையன் எடப்பாடி மோதலுக்கான மோட்டிவ் வந்து இவர் பச்சை போய் வேணும்னா வேலுமணியை கேளுங்க அப்படின்னு இவர் சொல்லும்போது, இல்லைங்க நாங்கள் சந்தித்து பேசணும்னு சொன்னது தான் செங்கோட்டையன் எடப்பாடி மோதலுக்கான ஃபஸ்ட்டு நோட்டே அங்கேருந்து தான் வருது. ஆக மொத்தம் ஒரு மிகப்பெரிய அண்டர் கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து செங்கோட்டையன் சப்ஜெக்ட் விவாதம் ஆகக்கூடாதுன்னு ஏன் தவிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. இது கட்சிக்குள்ளே பெரிய ஊடுருவலை ஏற்படுத்தும். சார் ஏடிஎம்கே வந்து மீகர் சார், ரொம்ப மைனர் சார். எல்லாருமே எல்லாரோடையும் கான்டாக்டில் இருப்பாங்க. சசிகலா கூடிய இருப்பாங்க, ஓபிஎஸ் கூடிய இருப்பாங்க, எடப்பாடி கூடிய இருப்பாங்க, எல்லாரும் கான்டாக்டில் இருப்பாங்க. டக்குன்னு முகாமை மாற்றிட்டு வர்றது வந்து அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஒரு மேஜர் பிரளயமே உருவாகி காத்திருக்குதுங்க. எடப்பாடி யாரும் பேசலன்னு சொன்னீங்கல்ல, செங்கோட்டையன் முதல்ல பேசியிருக்கார். அதுதான் சண்டைக்கே காரணம். ஸோ சண்டைன்றது பெருசாக போயிட்டுருக்கு. வேலுமணியுடைய கல்யாணத்தை நீங்கள் நல்லிஃபை பண்ணீங்க, அது பரவாயில்ல. ஆனால் அங்கேயும் ஒரு மெசேஜ் இருக்குது. அமித்ஷா வந்திருக்காரு. அமித்ஷாவை போய் வேலுமணி பார்த்துருக்காரு. எனக்கு என்னோட சோர்சஸ் கிடைக்கிற தகவல் பிரகாரம் அமித்ஷா வேலுமணி மட்டும் பார்க்கல, செங்கோட்டையனும் போய் பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ வீட்டில் ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டை கண்டித்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சிரித்து பேசுகிற காட்சிகள் எல்லாமே வெளியில் வந்துச்சு. ஸோ எல்லாருமே தான் போய் பார்த்துருக்காங்க, இன்க்ளூடிங் சசிகலா வரைக்கும். சசிகலா வைத்தியலிங்கத்தை போய் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப வேகமாக வேலைகள் நடக்குது ஏடிஎம்கேல. ஸோ இவங்க எல்லாருடைய நோக்கம், இவங்க எல்லாரோட பேச்சு, இவங்களுடைய எல்லாரோட சந்திப்பும் இது வந்து பாஜகவை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுல இருக்குதா? பாஜக அதுதான் சார் விரும்புது. இந்த டிஸ்மாண்ட் சார், இந்த ஒத்துமை கோஷத்தை முதல்ல இன்னைக்கு இவங்க வைக்கிறாங்க சார். முதல்ல போன தேர்தலில் லீலா பேலஸில் வச்சது யார் சார்? அமித்ஷா, ரைட்டா? இன்னைக்கு 18% வாக்குகள் வச்சிருக்கு பாஜகன்னு சொல்கிறாங்க. 11% பாஜக, மற்ற கூட்டணிலாம் சேர்த்து 18%. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ சார்? 20. நாளைக்கு கூட்டணின்னு போகும்போது 50-50 பிரிச்சுக்கணும்னு தானே போவாங்க. அப்போ அதில் 80 சீட்டு பாஜகவுக்கு போகும்ல. 80 சீட்டில் பாஜக நிற்கும் போது ஓபிஎஸ்க்கு கொஞ்சம், சசிகலாவுக்கு கொஞ்சம், டிடிவி தினகரனுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, பாமக கொஞ்சம் கொடுப்பாங்க, ரைட்டா? மற்றது வந்து ஏடிஎம்கே கேம்புக்குள்ளே தான் 117 சீட்டு வரும். இதில் ஒரு மேஜர் சங்க்கு வந்து இவங்க ஜெயிச்சு வராங்கன்னா நாளைக்கு இவங்க ஆட்சிக்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க. விஜயை அப்படி இப்படி கூட்டி பிடிச்சி, சீமானை இப்படி கூட்டி பிடிச்சி ஒரு ஃபோர்ஸை உருவாக்கி இவங்க ஆட்சிக்கே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்சிக்கு வரும்போது ஆட்சியில் பங்கு வந்துடும்ல பாஜகவுக்கு. ரைட். துணை முதல்வர் வந்துடுவாங்கல்ல. ரைட். செல்வி சார், எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் எல்லா கைகளும் உங்களை நோக்கி தான் நிகழுது. உங்களை நோக்கினா நான் சொல்கிறது பாஜகவை நோக்கி இல்லை என்னை நோக்கி ஃபஸ்ட்டுன்ட்டீங்க, இப்போ பாஜகவுக்கு நோக்கிட்டீங்க. அண்ணன் கேசிபி அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். தேதிக்கு வாங்க. தேதி குறிச்சது வந்து பாண்டேவை தான் கேட்கணும் நீங்கள். சரி. ஏன்னா அது சாணிக்காக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் போனது வந்து அன்னைக்கு இல்லை அந்த ஃபங்க்ஷனை கேட்க வரல, அண்ணன் செங்கோட்டையன் ஃபங்க்ஷனை பற்றி கேட்க வராங்க. ஆஞ்சநேயர் கோயிலை கேட்குறாங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து நான் வந்து ஒரு ஜோதிடராக இருக்கனால அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு இருந்தேன். அவரும் அங்கே வந்தார், நானும் அங்கே சந்தித்தேன். அவ்வளோதான். அது February 10 அன்றைக்கி தான் அவர் வந்து ரிவல்ட் ஆகிறாருன்றதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அது ஆஞ்சநேயரை தான் கேட்கணும் நீங்கள், நம்ம அது சம்மந்தம் இல்லை. அதே போல் நான் மேலே வைக்க போயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வாரத்தில் ஏதாவது நாள் நல்லா இருக்கா சார்? நாள் இனிமேல் எல்லாமே நல்ல நாள் தான் சார். சரி, ஓகே. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், இப்போ அண்ணன் இது பிரகாஷ் சார் ஒரு சொன்னார், ஜன்ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிடுறேன். என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்போது எங்களுக்கே ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு அவர். இது போலெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே பெரிய வளர்ச்சி இருக்கும். முதல்ல இதெல்லாம் நாங்கள் யோசிக்கலை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அட்வைஸ் கொடுத்ததை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். அந்த அட்வைஸை வந்து கண்டிப்பாக இந்த நிமிஷத்துலேருந்து அமல் பண்ணுறதுக்கு எங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம். ஏன்னா இது போல் அட்வைஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கினா தான் நாங்களும் கொஞ்சம் வளர முடியும். பிஜேபி வந்து நான் என்ன கேட்குறேன், கட்சிகளை வந்து யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஏன்னா விஜயகாந்த் கட்சி இருக்கிறச்ச, ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கிறச்ச, கூட்டணி கட்சியாக இருந்த விஜயகாந்தை அவங்க வந்து எடுத்து அது பண்ணால் அது தான தர்மம், அது நியாயம். ஏன் நடந்ததா இல்லையா? அவங்களதுலேருந்து எம்எல்ஏ போனதெல்லாம் உண்டா இல்லையா? கூட்டணி கட்சியில் தானே இருந்தாங்க. அப்போ விஜயகாந்த் கட்சியை உடச்சி தூக்குனதெல்லாம் இந்த உலகத்தில் ஏற்றுப்பீங்க. நாங்கள் ஒன்றுமே பண்ணாத எங்கள் பிரதமரை ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் ஒரு தலைவர் வந்து 10 ஆண்டு காலம் கொரோனா காலகட்டத்தில் அவர் வந்து அதாவது
மற்ற நாட்டு பிரதமர்கள் சொன்னதை முன்மொழிஞ்சார். அவ்வளோதான் பண்ணார். என்ன பண்ணார் அவர்? உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு புட்டின் சொன்ன வாழ்த்துக்கு இது போல் ஒரு பிரதமருக்கு வருது, நான் இதை ஒரு பெருமையாக கருதுகிறேன், இப்பேற்பட்ட பிரதமர் நமக்கு கிடைச்சதுன்னு ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறார். உலகமே சொல்லக்கூடிய விஷயம். அது நீங்கள் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதை சொன்னதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆப்ரேஷன் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, அமித்ஷாஜிலேருந்து எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலைஜிலேருந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா, ஏன்னா எங்களுக்கு ஒரே எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரே எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அவங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இப்போ தலைவர் சொல்கிறது இல்லை, யார் மாண்புமிகு சிஎம் சொல்கிறது இல்லை. ஸோ நாங்கள் எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்றதுக்கு எல்லா கூட்டணியிலும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேரணும்னு விருப்பப்படுறோம். இது விருப்பப்பட்டதுக்கு இதுக்கு பக்கத்து இலைக்கு மட்டும்தான் பாயசம் போடணுமா, எங்கள் இலைக்கு போடக்கூடாதா? அது ஒரு தப்பா இந்த ஜனநாயக நாட்டில்ன்றது நான் வைக்கக்கூடிய கேள்வி. எனக்கு பதில் சொல்லுங்க. அது ஜென்ராம் சார் கேட்போம். ஜென்ராம் சார், இதற்கான பதில் நீங்க சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல பக்கத்து இலைக்கு பாயசம் போடும்போது அவங்க இலைக்கும் விழுந்ததுன்னா பரவாயில்ல தான். ஆனா அவங்க இலைக்கு முழுசா கிடைக்கிறதுக்கான டிசைன் தான் அவங்க பண்ற இது எல்லாமே. அவர் ஜென்ராம் சொன்ன ஆலோசனைகளை நான் சொல்றேன்னு சொல்றாரு. அவங்க ஏற்கனவே செய்துட்டு இருக்கிறத தான் நான் சொல்றேன். புதிதாக அவங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே அவங்க இதையே தான் செய்யறாங்க. எல்லா மாநிலங்கள்லயும் செய்யறாங்க, கூட்டணியில இருக்கக்கூடியவர்களிடம் செய்யறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியதும். தமிழ்நாட்டில் இந்த இஷ்யூல ராஜா ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் அல்லது ஒரு பிட்டர் ரிவெஞ்ச், அது ஒரு பிரகாஷ் மாதிரி நண்பர்கள் தான் சொல்லணும் விளக்கம். ஒரு ராஜ்யசபா எலெக்ஷன்ல 2 MP அனுப்புறது தொடர்பாக ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையில இந்த பிரச்சனை உருவாச்சு. இப்போ ஜூன் ஜூலைல அதே மாதிரி 2 சீட் அதிமுகவுக்கு வரணும். அதுல ஒரு சீட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதியாக கிடைக்கும், இன்னொரு சீட்டு ஆசிலேஷன்ல இருக்கு. அதை பெறுவதற்காக இப்போது ஒரு கேம் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. அது இப்படி சரி, அதோட நிறுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வேற எதையும் சொன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடுவாரு சார். இல்ல சொல்லுங்க, பரவாயில்ல, என்னன்னு சொல்லிடலாம் சார், அது சொல்லிடலாம் சார். இல்ல அந்த 2வது சீட் அவங்களுக்கு கிடைக்குமாங்கிறதே சந்தேகமா போயிடும். அவங்க 2வது சீட்டு பெறுவதற்காக சண்டை போட தொடங்கினாங்கன்னா அந்த 2வது சீட்டு அவங்களுக்கு கிடைக்குமாங்கிறதே சந்தேகமா போயிடுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை தெரிந்து அந்த கேமை விளையாட வேண்டும் அப்படின்னு அதை பார்க்கும்போது தோன்றுகிறது. சரி செல்வி, நீங்க ஏதோ இல்லை அதாவது ஒரே ஒரு விஷயந்தான். நாங்கள் ராஜ்யசபா பற்றி எல்லாம் யோசிக்கவே இல்லை. இந்த யோசனை வழங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ மேட்ரு இருக்குன்னு இப்போ தான் தெரியுது எங்களுக்கு. ஸோ உங்கள் ஆலோசனையை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். பாரதிய ஜனதாவுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியே இருக்குது. அதனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இல்ல ஜென்ராம் சார், இந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ராஜ்யசபா எம்பியை பத்தி. அதனால அவங்க அதை நோக்கி தான் எல்லா காய்களையும் நகர்த்துறாங்க. இங்க ஷெல்லியும் நானும் சாதாரணமாக பேசிக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியும் எந்த கேம் அங்க நடக்குதுங்கிறது. இல்ல பிரகாஷ் இன்னொரு விஷயத்த சொன்னார் இல்லையா, அதையும் அப்படியே கடந்து போயிட முடியாது. இன்னும் கூடிய சீக்கிரமே செங்கோட்டையன் கட்சியில இருந்து ஒழுங்கு நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்பட்டாலும் படலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கு, கட்சியை விட்டு வெளியேறினாலும் வெளியேறலாம் அப்படிலாம் சொல்றாரு. அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கா? அது என்ன நடக்கும்னு ஆர்வம் சொல்ல முடியாது. நிச்சயமா அது நமது பணி அல்ல, நண்பருடைய பணி, அதை விட்டுறேன். ஆனா கட்சியினுடைய கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் கட்சி தலைமைக்கு அதை தவிர வேற என்ன வழி இருக்கு? ஒரு லாஜிக்கல் திங்கிங்ல அவரை வெளியில அனுப்புறதை தவிர அதிமுகவுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரகாஷ் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா அது கட்சி தலைமைக்கு அதை தவிர வேற வழி கிடையாது. இல்லன்னா அவரை போலவே அடுத்தடுத்து குரல்கள் வந்துகிட்டே இருக்கும். ரைட். அப்படியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாரா செங்கோட்டையன்? நாம ஒரு மணி நேரத்துல என்ன விரும்புறத வேணாலும் பேசிக்கலாம். எஸ். ஆனா நாம யாருமே கட்சி தலைவர்கள் கிடையாது. திரு செங்கோட்டையன் அவர்கள் இதை பத்தி எதுவுமே பேசவும் இல்லை. அது மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பா என்னப்பா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, அவர் தான் பேசுறாரு, அவர்கிட்ட கேளுங்க. அதுதானே ஜனநாயக ரீதியான சரியான பாதையும் கூட. இன்னொன்னு, எல்லாரும் சுதந்திரமா இருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது இந்த மாதிரி சுதந்திரமா இருக்க முடியும்? இப்படிலாம் யாராவது பேசுவாங்க? நடக்க விட்டுருவாங்க?
ஆகையினால இது சுதந்திரமா இருக்கிறதுனாலேயே எல்லாரும் சுதந்திரம் 62 எம்எல்ஏ 62 வருமாப்பா இருக்கும். இது யதார்த்த அரசியலை புரிஞ்சதனால தான் அவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அதனால நீங்க 1000 பேசலாம், நம்மளுடைய சார் அனுமானங்கள் எல்லாம் அரசியல் ஆகிறாது. இன்னொன்னு இங்க பேசும்போது சார் சொன்னாரு, ஜென்ராம் சார் சொன்னாரு, இது எல்லாமே நடக்கிறதெல்லாம் ராஜ்யசபா சீட்டுக்காக தான். நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையில தான் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி, உள்கட்சி விஷயத்தை சொல்லல, தமிழ்நாட்டுடைய ராஜ்யசபானால இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் வெறும் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமனங்களவை உறுப்பினர்கள் நிறுத்தினால் அதிமுகவுக்கு 2 போயிடும். அது யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுவும் அவர் கையில் தான் இருக்கிறது என்பதை யதார்த்த அரசியலை நான் சொல்றேன். உண்மையா பொய்யா அப்படின்றத ஜென்ராம் சாருக்கும் தெரியும். இல்ல ரைட், நீங்க சொல்றது ரைட். நீங்க 4 பேர் போட்டா உங்களுக்கு 2 வந்துரும், உண்மைதான். 5 போட்டா அதத்தான் கேக்குறேன். போட்டால் போட மாட்டார்கள், எதுவும் நடக்கலாம் சார். அதேதான் நீங்க சொன்னதுதான். தமிழ்நாட்டுல அதிமுக தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்படி பேசுறதுனால அதிமுக சலசலப்பு வந்துரும், வேரோட புடுங்கி விட்டலாம் என்று நினைத்தால் அவர்களுடைய கனவில் மண்ணு தான் விழும். நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.